ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போதைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு கொஷின் தமிழில் உள்ளது டெய்லி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 3வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா 2024 நடந்த எக்ஸாமில் உள்ளதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்கலாம். சுட்டி கூறுவது அப்படின்னா சுட்டு விடை, மறுத்து கூறுவதுனா மறைவிடை, இனமாக கூறுவதுனா இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவதுனா நேர்விடை. இதில் உடன்பட்டு கூறுவது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. வேறு இல்லது நேம்லேருந்தே நம்ம எடுத்து எழுதிடலாம். உடன்பட்டு அப்படி கூடனா நேர்விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. கொஷின் ரீட் பண்ண முச்சில் பொருத்தமானதா பொருத்தமற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், காமர்ஸ்னால் மின்னணு வணிகம், அந்த மாதிரி மின்னணு மயம்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் தப்பு. நாயு அப்படின்னா இதுக்கு கொஷினை பார்த்துக்கோங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. நாயுனா நாவாய், கும்பகோணம்னா அதுக்கு மறு குடந்தை. அதுக்கு பிறகு ஊர்களின் பேர் மறு தான் கண்டுபிடிக்கணும். இதில் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுஹை வரும், கும்பகோணம்னா குடந்தை, நாகப்பட்டினம் நாகை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுஹை. புதுவை பார்த்துக்கணும், ஹை பார்த்துக்கணும். கோட்டை காவந்திருக்குல அப்போ புதுஹை அந்த மாதிரி வரும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு சரியான நிறுத்தற் குறியீடு. அப்படிங்கிறது ஆங்கிலம் ஆச்சரியக்குறி. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? கொஸ்டின் மார்க், அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது நிறுத்தற் குறியீடு அறியணும். மீனே அப்படிங்கும்போது அது ஒரு மீனே அங்கே மேலே ஒரு ஆச்சரியம். ஏன் இப்படி தூண்டிலே இழுக்கிறாய் அந்த மாதிரி கேட்பாங்க, அந்த கொஸ்டின் மார்க் வரும். சரியான எழுத்து வழக்கு தொடரை காணுங்க. வாடை காற்று வீசியது. நம்ம என்னென்னா எழுத்து தொடரை பார்க்கணும். பேச்சு சொல்ல தான் காற்று, வாடை காற்று வீசின அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. வாடை காற்று வீசியது. பேச்சு வழக்கு தொடரை காணுங்க. எங்கடா போகிற, இதான் பேச்சு வழக்கு. எங்கே போகிற, எங்கடா போகிறாய், எங்கே போகிறாய் அந்த மாதிரிலாம் நம்ம கேட்க மாட்டோம். எங்கே போகிற அப்படி தானே, எங்கடா போகிற அந்த மாதிரி கேட்போம்ல அது. எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல். பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து அப்படின்னா பாடறிந்து. அதுக்கு பிறகு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும். இப்போ நம்ம கீழே உள்ளது மேலே உள்ளது பார்க்காம கீழே உள்ளது பார்த்தாலும் தெரியும். நூல் கோல்னு வருமா, நூல் மாலை வருமா, கோல் வெளி வருமா, நூல் வெளி தான் கரெக்டு. இந்த மாதிரி பார்த்துக்கணும். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டி தான் சொல்லுவோம். கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வலது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவோம். கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், படித்தாள்னா இறந்த காலம், நாளைங்க முச்சில் எதிர்காலம் வரணும், அதனால் படிப்பாள் அப்படி வரும். பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும், எத்தனை வகைப்படும் அந்த மாதிரி கொஸ்டின். நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது, நம்ம கொஷின்லாம் இதெல்லாம் நம்ம ரீட் பண்ண முச்சிலே வாயில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் நமக்கு மழைக்கு அடிப்படை, ஏனெனில் ஆகையால் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு பார்த்தாலே கரெக்டாக வந்துடும். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல் இலக்கியங்கள் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதி. ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தையின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதுவும் சரியான இணைப்பு சொல் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அடைப்புக்குள் உள்ளது அந்த குலை வகைகளை சொல்லி தகுந்து சொல்லி இது பண்ணி வச்சுருக்காங்க. அழகு அப்படின்னா நெல், திணை, கதிர் அந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரைனா பால் உரை அந்த மாதிரி வரும். ரெண்டாவது உள்ளனா உரை அந்த உள்ளது வரும். அப்புறம் பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுக்க. 6னா நம்பர் என்னன்னு சொல்லுவோம், நீர்நிலையும் 6ன்னு சொல்லுவோம். துய்ப்பது அப்படின்னா கற்றல் தருதல், துய்ப்பதுனா கற்றல் தருதல். அதுக்கு பிறகு இருபொருள் தான் கண்டுபிடிக்கணும். கல், அதுக்கு இருபொருள் கண்டுபிடிக்கணும். கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திறப்பொருள், ஏன்னா கற்றல் நம்ம படிக்கிறதுக்கும் கல் தான் சொல்லுவோம். அப்புறம் இயற்கை கிடைக்கும் திறப்புனா கல், அந்த வீட்டில் கேட்டெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த கல். அதுக்கு பிறகு குறில் நெடில் கண்டுபிடிக்கணும். விடுனா அறிக்கை விடுதல். அதுக்கு பிறகு வீடுனா மர வீடு. அப்புறம் சிலை, சீலை அந்த மாதிரி உள்ளது. நம்ம
இதில் என்ன கொடுத்துருக்குன்னா குறில் நெடில் அந்த மாதிரி, சிலை சீலை அந்த மாதிரி சொல்லுவோம். குறில் நெடில்னால் சிலை சீலைனா அது வேறு இது கூட வந்துடும், இ அந்த மாதிரி வரும். சிலை சீலை, சிலையை திரையாக சீலையாய் மறத்தார்கள். சரியாக தவிர கண்டுபிடிக்கணும். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000 பாடல்களை கொண்டுள்ளதால் அவ்வாறு அழைக்கப்படுது. இது 3000 பாடல்களை கொண்டதுனாலலாம் அழைக்கப்படாது. இது என்னென்னா 3 மன்னர்களை பற்றி, சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு பேருக்கும் 300 பாட்டு வச்சு 900 பாட்டு வரும், அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்பது எதிர்மறை இடைநிலை, இது சரிதான். வீட்டுக்கோர் புத்தகச்சாலை வேண்டும் என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, இதுவும் கரெக்டாக. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், ஏன்னா அது இலக்கியத்தில் எழுதிலாம் வச்சுருக்க மாட்டோம். வில்லுப்பாட்டுலாம் சும்மா அந்த நாட்டுப்புற இது மாதிரி வரும். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். அதுக்கப்புறம் கலைச்சொல் கண்ணியம், டிக்னிட்டி, வாய்மை, சின்சியாரிட்டி, உபதேசம், ப்ரீச்சிங். அதுக்கப்புறம் கொள்கை, டாக்ட்ரினி. அதுக்கு பிறகு அப்புறம் கலைச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. டேர்னோடோன்னு கொடுத்துருக்காங்க. சூறாவளி, இயற்கை, வங்குல் ஆட்ட. வங்குல்னா என்னது? காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. சரியான சொல்லை இது பண்ணணும். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னர் தான் இகழ்ந்திருப்பார். இடைக்காடன் மேலே அன்பு வச்சு தான் இறைவன் என்ன பண்ணுவார்னா, மன்னர் என்னென்னா அவர் பாட்டு பாடினதை கவனிக்காமல், அவருக்கு மன்னருக்கே நல்லா பாட்டு பாடுவாங்கனால அவர் கவனிக்காமல் இருந்துக்கிடுவார். உடனே இவருக்கு கோவப்பட்டு கடவுள்கிட்ட போய் சொல்லி, கடவுள் உடனே இவர் மேலே உள்ள அன்புனால அந்த இடத்த விட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல போய் இருப்பாங்க. இது ஒரு கதை மாதிரி வரும். அப்புறம் 35வது கொஷின், மக்கள் கூட்டமாக இருந்தானே ஆடு மந்தையாக இருக்கும். ஆடு மந்தை. அடுத்த கொஷினை தான் கொடுத்துருக்காங்க. எறும்புகள் சாரையாக உந்தன, அந்த மாதிரி தானே வரும். அப்புறவு சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்துக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். வேலை செய்ததால் இருக்கிறான் கபிலன் களைப்பாக, அது மாதிரி சரியானது. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். அப்புறமும் சரியானது தான். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது வந்து ஓர் ஏற்கனவே நான் அதுக்கே சொல்லியிருப்பேன். உயிர் எழுத்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓர் வரும், மற்றபடி உள்ள எழுத்துக்கெல்லாம் ஒரு வரும். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது வந்துச்சுன்னா அகர வரிசை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வரும் உயிர் எழுத்தில். இது வேறு உள்ளதுக்கெல்லாம் அது அந்த மாதிரி வரும். அது இல்லா இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது இல்லா இடத்தில் எதுவும் நடக்காது தான் கரெக்டு. நீகான் என்ற சொல்லின் பொருள், நீகான்னா நாவாய் ஒட்டுபவன், வங்கம்னா கப்பல், வங்குல்னா காற்று பார்த்தோம். திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. அதுக்கு பிறகு ஒருமைப்பன்மை இது பண்ணணும். யானை படையும் குதிரைப்படையும் சென்றன. சென்றது அப்படி வராது, ஏன்னா 2னா வந்ததுனால சென்றன வரும். 1 வந்துன்னா யானைப்படை சென்றது அந்த மாதிரி வந்திருக்கும். இது 2னா வந்ததுனால சென்றன. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். அறிந்தான் அந்த மாதிரிலாம் வராது, அறிந்திருந்தனர். பகைவர் நீவீர் அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர் அந்த மாதிரி தான் வரும், ஏன்னா நிறைய பேர் பகைவர். மேலே உள்ள கொஷினை வச்சு கீழே உள்ள ஆன்சர் எழுதணும். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. இது மேலே உள்ள இதை ரீட் பண்ணாலும் அதில் இருக்கும், அதை தான் வச்சு கீழே எழுதணும். தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறாக அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலி மறு பெயர் நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று சேர்வலாறு. நிலத்தின் இடையே, இதை பிரித்து எழுதணும். நிலத்தின் ப்ளஸ் இடையே. அருந்துணை, அருமை ப்ளஸ் துணை. இடமெங்கும், இடம் கூட்டல் எங்கும், இடமெங்கும். எளிது, எளிதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்கு, அரிது. காய் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் கனி. அணுகுக்கு எதிர்ச்சொல் விலகு. பொருந்தா சொல் கண்டுபிடிக்கணும். கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் நம்ம இது கூட உள்ளது, நம்ம தமிழ்நாடு கூட உள்ளது. இலங்கைனா நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே இருக்கோம்ல. நான் அல்லேன், பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லீர் அப்படி வரும்.
விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. தமிழ் தாய் விற்கொடி மணமகிழ். விகார புணர்ச்சி இல்லாத, இது எதுவுமே புணரல. இது எப்படின்னா தமிழ் தாய்க்கு நடுவில் ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதாவது விற்கொடி வில் கூட்டல் கொடி விற்கொடின்னு மாறி இருக்கு. மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சின்னு மாறி இருக்கு. ஆனால் வாழை மரம் மட்டும் அப்படியே நடந்திருக்கு. அதுதான் மாதிரி சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சரால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இது காசா தா பா. அதுக்கு முன்னாடிலாம் இந்த எழுத்து வரும், இக்கு அந்த மாதிரி மெய் எழுத்துக்கள் வரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணுமா. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம ஏற்கனவே நேரத்தை பார்த்தோம்ல, சா அந்த வரிசைப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு. இடமெல்லாமுக்கு இருக்குது, அதனால தான் அதுக்கு மிகாது. அதுக்கு பிறகு கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. மெய்ப்பொருள் கல்வி அந்த மாதிரி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு. ஆண் யானைக்கு தந்தம் உண்டு அந்த மாதிரி வரும். யானைக்கும்னு வராது, யானைக்கு தந்தம் உண்டு. ஆங்கில சொற்றொடருக்கு நேரான தமிழ் சொல் சென்டென்ஸ்னால் சொற்றொடர். இது என்னென்னா பொருந்தாத சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஒளியல்னா ஃபோனாலஜி, எழுத்திலக்கணமே ஆர்த்தோகிராஃபி, மொழியல்னா லிங்குவிஸ்டிக்ஸ், இதழியல்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரில. மேகசின்னா இந்த மாத இது அந்த இது மாதிரி வரும்ல, அதனால் இதழியல்னா அப்படி வராது. டிஜிட்டல் ரிவால்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி. ஒளி வேறுபாடு அறியணும். ஆறுனா நதி. விடு வீடு. விடுனா கைவிடுதல், வீடுனா தங்குமிடம். பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் கூர்ந்த மதிப்புடையவர்கள். அந்த ரா பார்த்துக்கணுங்க, எந்த இது எதுக்கு வரும்னு சொல்லிட்டு. நாவா இது இதெல்லாம் என்ன இதுன்னு கொடுத்துருக்கு. பல வகையான கடற்கலன், கடலில் போதானே கப்பல் அந்த மாதிரி உள்ளது வரும். வெய்யோன். வெய்யோன்னா பகலவன் சூரியன். துளிர் முறிர். இது நேரத்தை படித்து பார்த்து தான் நுனிப்பகுதி. நிறைய கொஷின் ஓல்டு கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம படிக்கக்கூடியது ஓல்டு கொஷின் ரொம்ப பார்த்து வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தான் வேர்ச்சொல் பார். அதுக்கு பிறகு நடக்கின்றான். இதுதான் வேர்ச்சொல் கரெக்டான சரியாக இருக்குது. கேட்டாருக்கு கேட்டுலாம் வராது. அந்த மாதிரி வாலியர் அப்படித்துக்கு வாலிலாம் வராது. அந்த வால் அந்த மாதிரி தான் வரும். கட்டளையாக தான் வரும். அந்த மாதிரிலாம் வர மாதிரி வராது. அறிஞர் அறி. கொடு கொடுத்தோர். இது என்ன வினையாளனையும் பேர் கேட்டிருக்கு, அதனால் கொடுத்தோர். படித்தல் அதுக்கு வேறு சொன்னா படி. அப்புறம் அகர வரிசைப்படி எழுதணும். மாமா வரிசையில் கொடுத்துருக்கு. அப்புறம் இதுவும் அகர வரிசை தான். ஆ ஓ அந்த மாதிரி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒருக்கா அகர வரிசை தெரிஞ்சிட்டாலே அப்புறம் எல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் அகர வரிசை தான் கொடுத்துருக்கு. காங்காச்சா தெரிஞ்சால் இது எழுதிடலாம். அதுக்கு பிறகு சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும். யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. மாறி மாறி இருக்கிறத கரெக்டாக எழுதணும். முளையிலே விளையும் பயிர். இதுவும் மாறி உள்ளதான் கரெக்டாக எழுதணும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். வாட்ஸ்அப்னா புலனம். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேமாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? அந்த மாதிரி வரும். டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? அந்த மாதிரி வரும். அப்புறம் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணுமா. அப்துல் நேற்று வந்தார் அப்படிங்கிறது இதுக்கு என்ன ஆன்சர்னா வருவித்தார், இன்னொருத்தர் வர வச்சார் அப்படிங்கிறனால அது பிறவினை வாக்கியம். தன்வினை வாக்கியம்னா தானே ஒரு வேலை செய்து வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படிங்கிறது. செயற்பாட்டு இது இதெல்லாம் செய்யப்பட்டது செய்யிட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வரும். பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைன்னு ஒன்று கிடையவே செய்யாது. புலி என்பதன் சரியான தொடர் வேங்கை. வேங்கை தான் புலி சொல்லுவோம். அதுக்கப்புறம் எடுப்பார் கைப்பிள்ளை போல் அப்படின்னு சொன்னது சொல்லவே தான் யாராவது ஏதாவது சொல்லுவானா அதை அப்படியே கேட்டு நடப்பவள சொல்லுவார் பேச்சு கேட்டு நடப்பவர். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் கலைச்சொல். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படிங்கிறதுக்கு பொருள். அதுக்கப்புறம் கலைச்சொல் கண்டுபிடிக்கணும். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி.
நீ விளையாடவில்லையா என்று இதுக்கு கால் வலிக்கும் அப்படின்னா உற்றது உரைத்தல். ஏற்கனவே கால் வலிக்கிறது இப்போ கால் வலிச்சிட்ருக்கனால நான் இது பண்ணல, அதனால தான் உற்றது உரைத்தல். வினா இதுவும் ஏற்கனவே கேட்ட கொஷின் தான். வினா எதிர் வினாதல் விடைனா இது செய்யேன், அதுதான் பொருத்தமில்லாத பொருத்தமில்லாத விடையை கண்டுபிடிக்க வினா எதிர் வினாதல். இது செய்வாயா, இது செய்வேனா அந்த மாதிரிலாம் கேட்கலாம். நான் போவேனா, வராமல் இருப்பேனா அப்படின்னா ஒரு வினா கேட்டோன்னா அதுக்கு எதிராக இன்னொரு வினா கேட்குது. நீ கடைக்கு போவியான்னு கேட்டால் நான் போகாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி. நீ என் கூட வாரியான்னு கேட்டால் வராமல் இருப்பேனா அந்த மாதிரி கேட்பாங்களா. அதை ஒரு வினா கேட்டால் அதுக்கு பதிலை சொல்லாமல் இன்னொரு வினாவை கேட்குது. இது செய்வேன்னா அதுக்கு வினா கேட்கல, அது அடுத்த ஒரு வினா வரல, அதனால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.